வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் சூரசம்மாரம். இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு புராண கதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது வெறும் கதை மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது நமக்குள்ளேயே தினமும் நடக்கிற ஒரு பெரிய போரை பத்தினது. வாங்க, அந்த போரோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இத ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய எதிரி யாரு? அவங்க வெளியில இருக்காங்களா, இல்ல உங்களுக்குள்ளே தான் இருக்காங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நாம இப்ப பார்க்க போற விஷயம் இதுக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில நமக்கு கொடுக்க போகுது. இந்த சிந்தனைக்கெல்லாம் ஆதாரம் எங்கிருந்து வருதுன்னா, சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்துதான். அதுல இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பகுதி தான் நம்மளோட இந்த முழு பேச்சுக்கும் அடித்தளமா அமைய போகுது. சரி, முதல்ல அசுரன் அப்படின்னா யாரு? இந்த வார்த்தையை கேட்டதும் பொதுவா நம்ம மனசுல என்ன தோணும்? அத பத்தி முதல்ல பேசிடுவோம். அந்த தியான உரை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது. அதுல ஒரு முக்கியமான வார்த்தை வருது, கவனிங்க. என்னுள்ளி இருக்கும் அசுரன். அதாவது வெளியில எங்கேயோ இருக்கிற ஒரு அரக்கனை பத்தி பேசல, நமக்குள்ளே இருக்கிற ஒரு குணத்தை பத்தி தான் இங்க பேசுறாங்க. ஆமா, பொதுவா புராணங்கள் படி பார்த்தோன்னா அசுரன்னா தேவர்களுக்கு எதிரி, ஒரு கெட்ட சக்தி. இதுதான் நாம கதைகள்ல கேக்குற, திருவிழாக்கள்ல பாக்குற ஒரு பொதுவான விளக்கம். ஆனா நாம இப்ப பாக்குற இந்த உரை இருக்குல்லையா, அது இந்த விளக்கத்தை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இப்பதான் இந்த முழு பேச்சிலே ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். இந்த உரை ஒரு புராண கதையிலேருந்து அப்படியே திருந்தி நம்மளோட உள் வாழ்க்கைக்குள்ள ஆழமா பயணிக்க ஆரம்பிக்குது. இதோ பாருங்க, அந்த முக்கியமான விளக்கம் இதுதான். அசுரன்னா வேற யாருமே இல்ல, நம்மளுள் இருக்கும் கீழ்மைதான் அந்த அசுரன். அப்படின்னு என்ன தெரியுமா? நம்மளோட தீய குணங்கள், நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள், இதுதான் உண்மையான அசுரன்னு இந்த உரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது அந்த கதையோட முழு அர்த்தத்தையுமே மாத்திடுது இல்லையா? அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு காலத்துல நடந்ததா சொல்லப்பட்ட ஒரு பெரிய போரு இப்போ நமக்கான ஒரு தனிப்பட்ட மனரீதியான போராட்டமா மாறுது. இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடந்த போர் இல்ல. இது நமக்கும் நம்மளோட கெட்ட குணங்களுக்கும் நடுவுல தினமும் நடக்கிற ஒரு போர். சரிப்பா, போர் நமக்குள்ளதான் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த போர்ல ஜெயிக்க நம்மகிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் நாம அடுத்து பார்க்க போறோம். பத்ரகிரியார் இந்த உள்மன போருக்கான ஆயுதங்களை எவ்வளவு அழகா ஒரு கவிதையில சொல்றாரு பாருங்க. மனதை ஒரு வில்லாக்கி, வான்பொறியை நானாக்கி, எனதறிவை அம்பாக்கி, எய்வதினி எக்காலம் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது, எப்ப நான் என் மனச வில்லா வளைச்சு, என் ஐம்புலன்களையும் நானா மாட்டி, என் அறிவை அம்பாக்கி எய்ய போறேன்னு கேக்குறாரு. இது வெறும் கவிதை மாதிரி தெரியலாம், ஆனா இது சுயக்கட்டுப்பாட்டுக்கான ஒரு அருமையான வழிகாட்டி. அப்போ அந்த கவிதையை நாம ஒரு ஆக்ஷன் பிளானா பிரிச்சு பார்க்கலாம், சரியா? முதல் படி வில், அதுதான் நம்ம மனசு. ரெண்டாவது நான், அதுதான் நம்ம ஐம்புலன்களோட கட்டுப்பாடு. மூணாவது அம்பு, அதுதான் நம்ம பகுத்தறிவு. இந்த 3 ஆயுதங்களையும் சரியா பயன்படுத்தி நம்மளோட கெட்ட குணங்கள்ங்கிற இலக்க நோக்கி எய்யணும். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் பாத்தீங்களா? அப்போ நாம இங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். சூரசம்மாரங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிற ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது. அது சுய ஒழுக்கத்துக்கான, நம்ம நாமே மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு தினசரி பயிற்சி. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை எல்லாம் பேசிட்டோம். இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உள் மன போருங்கிறது ஒரே நாள்ல முடியற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான தினசரி அர்ப்பணிப்பு. அப்படின்னா அந்த கீழ்மைன்னு சொல்றோமே, அந்த உள் அசுரன் அப்படின்னா அது என்னது? வேற ஒன்னும் இல்ல. நம்மளோட கோபம், பொறாமை, கட்டுப்படுத்தவே முடியாத சில ஆசைகள், அப்புறம் நம்ம சோம்பல், இந்த மாதிரி குணங்கள் தான். இதுங்க தான் நாம ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டிய உண்மையான அசுரர்கள். ஆக மொத்தத்துல இந்த பகுப்பாய்வோட முக்கிய செய்தி இதுதான். உண்மையான வெற்றினா என்ன? அது நமக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் குணங்களை ஒவ்வொரு நாளும் நாம உணர்ந்து முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறது தான். அதுதான் உண்மையான சூரசம்ஹாரம். சரி, ஆரம்பிச்ச மாதிரியே ஒரு கேள்வியோடையே இது முடிப்போம். இன்னைக்கு நீங்க எந்த அசுரனை ஜெயிக்க போறீங்க? உங்க கோபத்தையா, உங்க சோம்பலையா, இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தையா? யோசிங்க. ஏன்னா உண்மையான போர் இப்போதான் ஆரம்பிக்காருது.